ஹாய். என்ன ராஜு, விளையாட ரெடியா? இந்த விளையாட்டு எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்ல. இட்ஸ் ஓகே. தனியா ஆடுறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் என்னோட டெய்லி ரொட்டீன். சி, ஒரே நேரத்துல ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடுற. ஓ அதானா? சி ராஜு, பொண்ணுங்க எனக்கு இந்த பால் மாதிரி. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு இடம். சுதா கூட. அப்பா அவன் மேல வச்சிருக்க காது வெறும் வேஷமா? நோ, for me love is business. Yes. சின்ன வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் நான் பிசினஸ்ல ஜெயிச்சுக்கிட்டு வந்தது காரணமே காதல பகடையா யூஸ் பண்ணனால தான். யூனோ, சின்ன வயசுல நான் வெறும் பச்சை தண்ணி மட்டும் குடிச்சு உயிர் வாழ்ந்தவனா. சின்ன வயசுல இருந்து என் மனசுல ஒரே ஒரு லட்சியம் மட்டும் தான் இருந்தது. 4 பேர் முன்னாடி பெரிய ஆள் ஆகணும். முதல்ல காசு சம்பாதிக்கணும். தினமும் பல கோடி டர்ன் ஓவர் ஆகிற இந்த பிசினஸ்ல ஒரு லட்சியம், ஒரு மணி, ஒரு பவர், அதுதான் என்னோட எய்ம். நாலேஜோட சில டாக்டிக்ஸ் கூட வேணும்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கத்து கொடுத்துச்சு. கடைசியில என் கனவு நினைவாக்க நான் கண்டெடுத்த வழி லவ், காதல். எஸ், லவ் மீன்ஸ் பிசினஸ் டு மீ. நான் காதலிச்சேன். ஆசை வார்த்தைகள் அள்ளி வீசி பணக்கார பொண்ணுங்கள மாத்தி மாத்தி லவ் பண்ண. அப்ப சுதா, உன்னை காதலிச்சு ஒவ்வொரு நிமிஷமும் ஒன்ன மட்டுமே உயிரா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா? ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். அது என் கேரியரை பாதிக்கிற விஷயம் இல்ல. சி, பொண்ணுங்க எனக்கு ஏணி படிக்கட்டு மாதிரி. வாழ்க்கையில மேல வரணும்னா சுதா மாதிரி பொண்ணுங்க தான் படிச்சு. ஏய், நடிச்சு ஏமாத்துறியா? ரிலாக்ஸ் மேன், ரிலாக்ஸ். நோ, நீ நினைக்கிற மாதிரி நான் அடங்கி இருப்பேன்னு நினைக்காத. சுதா வாழ்க்கை கெடுத்தா உன்னை சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். போய் சொல்லுடா. இந்த அர்ஜுனோட வாழ்க்கையில சுதாவை ஒரு கருவியா தான் யூஸ் பண்ண. அவெல்லாம் எனக்கு ஒரு ஜுஜுபிடா. சுதா, என்ன ராஜு திடீர்னு? நீ வா. எங்க ராஜு? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க ரொம்ப பிஸியா இருக்கேன். தாஜ் ஹோட்டல்ல ஒரு பிரஸ் மீட் இருக்கு. நியூ ஸ்கீம் லான்ச். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. நீ என் கூட வந்தே ஆகணும். என்னால மீட்டிங் மிஸ் பண்ண முடியாது. சுதா, வழிவிடு, நான் போகணும். வேண்டாம்னு சொல்றேன்ல. நான் உன் கூட பேசணும். ராஜு, என்னாச்சு உனக்கு? உனக்கு அர்ஜுன் எத்தனை வருஷமா தெரியும்? ஏன் 2 வருஷமா தெரியும்? 2 வருஷமா தானே? எனக்கு மாயாவை 7-8 வருஷமா தெரியும். அவ என்கிட்ட போய் சொல்ல மாட்டா. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன விஷயம்? நீ காதலிச்சு கல்யாணம் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்க அர்ஜுன். அவன் மாயாவை கல்யாணம் பண்ணிக்க போறான். வெல்கம் சுதா, வெல்கம். அர்ஜுன், நோ இன்ட்ரோடக்ஷன்ஸ். கம் டு த பாயிண்ட். சுதாவை நான் ஏமாத்துறேன்னு இவன் சொன்னால. சொன்னா நான் மாயா மகேஸ்வரங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறதா இவன் சொல்லிருப்பானே. சொன்னா எங்க பிடிச்சா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட? நான் சொல்றது தமாஷா இல்ல சீரியஸான்னு தெரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி இல்லாம. நோ சுதா, இவன் போய் சொல்றான். டேய், நீ அப்ப சொன்னல. டேய், ஒண்ணு போ சுதா. ஒண்ணு ராஜு, விடு. மரியாதை கெட்டுடும். ஹேய், நீ யாரு? ஏன் அர்ஜுன் மேல கை வைக்க? சுதா, நோ, நாளைக்கு என் கழுத்துல தாலி கட்ட போறவ அர்ஜுன். என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ சொல்றதை எல்லாம் நான் அப்படியே நம்பிடுவேன் நினைச்சியா? நீ என்கிட்ட கேட்டல இந்த அர்ஜுனை எத்தனை வருஷமா உனக்கு தெரியும்னு. ஒருத்தரை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் வேணாம். அதெல்லாம் உனக்கு சொன்னால புரியாது ராஜு. சாரி அர்ஜுன். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இட்ஸ் ஓகே. பட் அதுல சுதா, எம்எல்ஏ கை வைக்கிற அளவுக்கு இவன் எதுக்கு எமோஷனல் ஆனான்னு தான் நான் யோசிக்கிறேன். நீ இவ்வளவு காதலிக்கிறியா? இல்லன்னா நான் வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேள்விப்பட்டதும் நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆன? இட்ஸ் லவ் சுதா. He is in blind love. கரெக்ட் அர்ஜுன். இவனுக்கு காம்ப்ளெக்ஸ், ஜெலஸ். எங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேனோன்னு அவன் பண்ற லாஸ்ட் அட்டெம்ப்ட். சுதா, நோ, இனிமே என்கிட்ட பேசாத. உன் மனசு முழுக்க விஷம். உன் கூட பழகினதுல, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதுல அதுக்கு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். சுதா, நீ இப்ப எங்க போற? இவன் வீட்டுக்கு தான் போறேன். இவன் எனக்கு முக்கியம் இல்ல. என்னை எப்பவுமே நேசிக்கிற ஒரு குடும்பம் அங்க இருக்கு. அவங்கள பாவம். இவன் பண்ண தப்புக்காக அவங்கள வேதனைப்படுத்த கூடாதுல்ல. சோ, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் நான் இவன் வீட்ல தான் ஸ்டே பண்ண போறேன். அதுக்கு இவனோட சம்மதம் ஒண்ணும் தேவையில்லை.